நாள் 1-1-7 பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிப்பு. அது என்ன கதைன்ட்டு அப்படியே போற வழியில பார்ப்போம். மார்னிங் ஒரு 8 AM போல தான் எந்திரிச்சு கிளம்பவே ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா நேத்து வீடியோட எண்டிலே பேக்கிங் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஆனா அது எதுவுமே உருப்படியா பண்ணல. சோ அதனால மார்னிங் எழுந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் எப்பயும் போல ஷெல்ல கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதை வாங்கிட்டு பெட்ரோலை போட்டு அங்கிருந்து அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போற வழியில ஒரு நல்ல ஸ்பாட்ல ஒரு தாத்தாவும் பாட்டியும் இளநீ வித்துருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு இளநியை போட்டு ரெசார்ட்ல போயிட்டு செக் இன் பண்ணலாம்னு பார்த்தா ஒருத்த வெளில ஜான்ட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா பேச்சுலர்ஸ் அலோட் கிடையாதான். நம்ம போட்டோகிராஃபர் நண்பர் அது தெரியாம புக் பண்ணிட்டாரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். எல்லாருக்கும் சம கடுப்பாயிடுச்சு. பிளஸ் ஒரு பக்கம் பசி வேற. அதனால டைரக்டா வண்டியை ஹோட்டலுக்கு விட்டாச்சு. நல்ல ஒரு மட்டன் பிரியாணி பிளஸ் கொஞ்சம் இளநீர் பாயாசம் அதை நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூம் தேட போனோம். லாஸ்ட் இயர் பாண்டி வந்திருந்தபோது ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்களுக்கே கால் பண்ணி அகைன் அங்கேயே புக் பண்ணியாச்சு. சாப்பிட்ட மட்டன் பிரியாணி ஏதாச்சும் வேலையை காமிச்சிட்டானான்னு பார்த்தேன். இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் மோசமா ஆகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டைரக்டா ஸ்விம்மிங் பூல்ல குச்சாச்சு. நல்லா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுற தண்ணியில கொஞ்சம் மசாஜ் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நம்ம போட்டோகிராஃபர் நண்பருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு வானவெளி நண்பரா ஆயிட்டாரு. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அகைன் ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வெளில கிளம்பியாச்சு. நான் எப்படி ஆக்சுவலா டயட்ல தான் இருக்க வேண்டியது. பட் ஆனா என்னோட வீக்னஸ் இந்த ட்ரிப் போலான்னு கூப்பிட்டா என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். சோ அதான் காரணம் இந்த சடன் ட்ரிப்புக்கு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ராக் பீச் போயாச்சு. ஆளுக்கு ஒரு ராக்கை பார்த்து உட்காந்தாச்சு. காத்து வரும்னு பார்த்தா ஒன்னும் வரல. அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்ச நேரத்திலே கிளம்பியாச்சு. அண்ட் அங்கிருந்து அப்படியே ரிட்டர்ன் ரூமுக்கு வர வழியில பீட்சா வாங்கிட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டு ஒரு நல்ல பாட்டை கேட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோ வந்தா பாப்புங்க. பாய்.